ஹாய் வணக்கம் நண்பா, வெல்கம் டு டெக் கேரியர் யூடியூப் சேனல். நாங்கள் இந்த வீடியோவில் ஸ்ரீலங்கன் ஷேர் மார்க்கெட்டில் வந்து லாங் டேர்ம் ஷேர் ஷார்ட் டேர்ம் ஷேரை வந்து வாங்குறதால எப்படி நாங்கள் ப்ராஃபிட் மேக் பண்ணுறோன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் ஷேர் மார்க்கெட்டில் வந்து பிகினராக இருக்கிறார்கள் தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கொமனாக வந்து 3 டைப்பான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து மேற்கொள்வாங்க. ஒன்று வந்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், ரெண்டாவது மீடியம் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், மூன்றாவது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்றைக்கு ஷேர் வாங்கினீங்கன்னா அதை வந்து 6 மந்த் மட்டும் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறதா பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம்னு சொல்லுவாங்க. மீடியம் டேர்ம் பார்த்தீங்கன்னா 6 to 2 இயர்ஸ் மட்டும் ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி லாங் டேர்ம் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ப்ளஸ், அதாவது 3 to 10 இயர்ஸ் மட்டும் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறதா பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம்னு சொல்லுவாங்க. ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா கொமனா வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் 5 இயர்ஸ் மட்டும் ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. பிகாஸ் ஒவ்வொரு 5 இயருக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன் ஆகும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எல்லாருமே 5 இயர்ஸ் தான் வந்து லாங் டேர்மாக சூஸ் பண்ணுவாங்க. இந்த 3 ஸ்ட்ராட்டஜி இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் சில இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் ஸ்ட்ராட்டஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் தொடக்கம் 3 மந்த்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக மார்க்கெட்டின் கிராஃபை வந்து அனலைஸ் பண்ணணும். இப்போ உதாரணமாக இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதை வந்து நாங்கள் எக்ஸென்ட் ஒரு பங்கு எடுப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் வந்து ₹1 இருக்குது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 3020 ரூபா வருது. திருப்பி மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா ₹1 வருது. அதே மாதிரி ஏப்ரல் மாதம் வந்து ₹1 ஸ்டார்ட் பண்ணுது. அதே மாதிரி ஜூனுக்கு பார்த்தீங்கன்னா 20 தொடுது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஜூலை வந்து திருப்பி 1 ஆகுது. அங்கே வந்து ஜூலைக்கு திருப்பி 1 ஸ்டார்ட் பண்ணி ஆகஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 20 ஆகி அக்டோபர் பார்த்தீங்கன்னா திருப்பி 1 ஆகுது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேட்டர்ன் அவதானிச்சிருப்பீங்க. அந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து மேற்கொள்வோம். அதாவது ஒவ்வொரு 3 மந்த்ஸுக்கு முறைக்கா பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டவுன் ஆகி அப் ஆகுது. ஸோ நாங்கள் வந்து ₹1 வரைக்கும் அந்த ஷேரை பை பண்ணிட்டு ₹20 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் விற்கலாம். ஸோ இதால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ₹19 கிட்ட வந்து ப்ராஃபிட் வரும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் பார்த்தீங்கன்னா ஸ்விங் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இவெண்ட்டை பேஸ் பண்ணி வரும். இப்போ உதாரணமாக பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ண முதல் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் வந்து ஒரு நிலையில் இருக்கும். அதுக்கப்புறம் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் வந்து டவுன் ஆகலாம், அப் ஆகலாம். அது வந்து பட்ஜெட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு 2-3 மந்த்ஸுக்கு முதல் பர்ச்சேஸ் பண்ணிட்டு பட்ஜெட் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அதால் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் வந்து அப்பில் போக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த நேரம் நீங்கள் செல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி இவெண்ட் பேஸில் பார்த்தீங்கன்னா சீசனல் பூஸ்டர்னு சொல்லி ஒன்று இருக்குது. இதுக்கு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டூரிசம் இண்டஸ்ட்ரி. ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா டூரிசம் வந்து நவம்பரில் ஸ்டார்ட் ஆகி ஏப்ரலில் முடியும். ஸோ இந்த ஏப்ரல் முடிஞ்சவரை பார்த்தீங்கன்னா டூரிசம் செக்டர் வந்து அதிகளவான ப்ராஃபிட் பார்த்துருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷேர் மார்க்கெட் ப்ரைஸும் வந்து அதிகரிக்கும். ஸோ நீங்கள் வந்து டூரிசம் ஸ்டார்ட் பண்ண முதல், அதாவது செப்டம்பர் அக்டோபரில் வந்து நீங்கள் பங்கை பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஏப்ரலுக்கு அப்புறம் செல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்க சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் செக்டரும் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டைம், அதாவது நியூ இயர் அண்ட் இயர் எண்டில் பார்த்தீங்கன்னா அதிகளவான சேல் நடந்திருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரி வந்து அதிகரிக்க சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஃபெஸ்டிவலுக்கு 2-3 மந்த்ஸுக்கு முதல் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஃபெஸ்டிவல் முடிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ அதிகரிச்சிருக்கும். ஸோ அதில் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் கூட சான்சஸ் இருக்கு. அந்த நேரம் வந்து நீங்கள் செல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்க சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிற டைமில் வாங்கிட்டு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா விற்கிறது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஷேரை மார்க்கெட் ஓப்பன் ஆகிக்க ₹100 வாங்குறேன்னு சொல்லி வச்சுக்கொள்வோம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் போல் இந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹110 இருக்குது. ஸோ இதுக்கு மேலே வந்து மார்க்கெட் அதிகரிக்க வாய்ப்பு இல்லையா நீங்கள் வந்து அது ₹110 விற்பீங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ₹10 கிட்ட ப்ராஃபிட் வருது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பாசிபிள்னு சொல்லி நாங்கள் வந்து கெஸ் பண்ணிடலாம். பிகாஸ் நீங்கள் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிக்க வாங்குறீங்க, அது வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது டவுன்லேயும் போகலாம், அப்லேயும் போகலாம். அதே நேரம் வந்து எந்த அளவு பெர்சன்டேஜ் அதிகரிக்கும்னு சொல்லி எங்களால் கெஸ் பண்ண இயலாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ரிஸ்கான ஒன்று தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் 2 மினிட்ஸுக்குள்ள வந்து ஆயுட்காலம் இருக்கும். உதாரணமாக நீங்கள் வந்து 9:40க்கு ஒரு பங்கு ஒன்று வாங்குறீங்கன்னா 9:44க்கு வந்து அந்த பங்கை விற்றுவீங்க. இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி ரிஸ்கான ஒன்று. பிகாஸ் நீங்கள் ஒரு ₹100 வாங்கி ₹102 விற்கிறீங்கன்னா அந்த டைம் ஃப்ரேமுக்குள்ள அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ₹1-2 ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணி இருந்தாலும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா புரோக்கர் ஃபீஸ் இருக்குது. ஸோ அந்த புரோக்கர் ஃபீஸ் எல்லாங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைனஸில் போக சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லாட்டி ஒரு 10% 20% தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வர சான்சஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி ரிஸ்கான ஒன்று, டேஞ்சரஸான ஒன்று. வளர்ந்தா பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஷேர் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. நெக்ஸ்ட்டாக வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையுமே உங்களுக்கு எக்ஸாம்பிளூடாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை பார்ப்போம்.
இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற ஷேரெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணல, நான் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணுறேன். டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து லங் ஐஓசி சூஸ் பண்ணிக்கொள்வோம். பிகாஸ் இந்த லங் ஐஓசியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து அப்பாகும் டவுன் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து இதான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சார்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு, அதாவது ட்ரேடிங் வியூ சார்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து லங் ஐஓசி செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டை கிளிக் பண்ணி அதில் வந்து லைன் சார்ட்டை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். பிகாஸ் லைன் சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் டைம் ஃப்ரேமை பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸுக்கு செட் பண்ணி விடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 13 பிப்ரவரி, அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே எடுத்துக்கொள்வோம். மார்க்கெட் ஓப்பன் ஆகிக்க பார்த்தீங்கன்னா 141 ரூபாய் இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா 9:30 வந்து 141.3 இருக்குது. 10:30 பார்த்தீங்கன்னா 141.5 இருக்கு. அதே மாதிரி 11:30 பார்த்தீங்கன்னா 141.7 இருக்கு. ஸோ நான் வந்து 141.7 வித்தனேன்டா எனக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்க சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி மார்க்கெட் க்ளோஸ் ஆகிக்க பார்த்தீங்கன்னா 141.5 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஷோர்ட் டேர்ம் எடுத்துக்கொள்வோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த்துக்குள்ளே இருக்கும். இதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா நான் வந்து கேபிட்டல் அலைன்ஸை சூஸ் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் வியூ சார்ட்டில் வந்து கேபிட்டல் அலைன்ஸை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு டைம் ஃப்ரேமை பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு சூஸ் பண்ணிக்கொள்கிறேன். பிகாஸ் 1 மந்த் சூஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஈஸியாக பார்த்துக்கொள்ளலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 1, 2025 ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்துக்கொள்வோம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஷேர் விலை 53 ரூபா இருந்தது. அதே மாதிரி 6 மந்த் காலி, அதாவது 1 ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 60.5 இருக்குது. ஸோ நான் வந்து ஜனவரி வாங்கிட்டு ஆகஸ்ட்டில் விற்றா பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 10 ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் வரும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா மீடியம் டேர்மாக பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த் 2 இயர்ஸ் மட்டும் நாங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹேலியஸ் பிஎல்சி செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட்டாக வந்து ட்ரேட் வியூ சார்ட்டில் அந்த கம்பெனி என்டர் பண்ணிவிட்டு 1 ஜனவரி 2024 வந்து ஸ்டார்டிங் போயிட்டு எடுத்துக்கொள்கிறேன். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் வந்து 73 ரூபா 50 இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து க்ரோத் ஆகி 1 ஜனவரி 2026 பார்த்தீங்கன்னா 240% இருக்குது. அதாவது 2 வருஷத்துக்கு முதல் பார்த்தீங்கன்னா 75% நின்றது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 240% இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா 2024 வாங்கி 2026 2 இயர்ஸில் வித்தரண்ட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ப்ராஃபிட் கிடைக்க சான்சஸ் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 to 5 இயர்ஸ் இல்லை 5 to 10 இயர்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொமர்ஷியல் பேங்கை சூஸ் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட்டாக வந்து அட்வான்ஸ் சார்ட், அதாவது ட்ரேட் வியூ சார்ட்டில் வந்து கொமர்ஷியல் பேங்கை செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்டிங் பாயிண்டாக வந்து 2 ஜனவரி 2023 சூஸ் பண்ணிக்கொள்கிறேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் வந்து 57.5 இருக்குது. அதே மாதிரி 2026 10 பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா 230.9 இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவான வளர்ச்சி. அதாவது 3 வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா 50 ரூபா இருந்தது. 3 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 230 ரூபாவாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை பார்ப்போம். அதாவது சீசன் பூஸ்டை பற்றி பார்ப்போம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஈடன் ஹோட்டல் லங்கா பிஎல்சி சூஸ் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ வந்து அட்வான்ஸ் சார்ட்டில் கம்பெனி என்டர் பண்ணிட்டு டைம்லைனில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டூரிசம் ஸ்டார்ட் பண்ண முதல் பங்கை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி பார்ப்போம். அதாவது டூரிசம் பார்த்தீங்கன்னா நவம்பரில் ஸ்டார்ட் ஆகி ஏப்ரலில் முடியும். ஸோ நாங்கள் வந்து என்ட்ரி பாயிண்ட்டை ஜூலையில் போடுவோம். 1 ஜூலை 2024 பார்த்தீங்கன்னா ஒரு பங்குண்ட விலை வந்து 11.9 இருக்குது. அதே நேரம் எக்ஸிட் பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் போட்டுக்கொள்வோம். ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா 13.5 இருக்குது. அதாவது 11.9 வாங்கி 13.5 விற்க போகிறோம். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா வீடியோ. இப்போ உங்களுக்கு ஐடியா வந்துருக்க நம்புறேன். ஸோ இப்படியான இன்ஃபார்மேட்டிவான விஷயங்கள் கண்டினியூஸ் வரணும்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.